நீ தியானம், போக்குது, பக்தி அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காம மூணுலையுமே கலந்து, அதாவது ஞானமாக இருக்கும், பக்திமாக இருக்கும், கர்மாவாக இருக்கும், ஞாபகத்தோடு இருப்போமே, மூணு இதுக்குள்ளேயே அடங்கிருச்சு இல்லைடா. அதனால ஒன்று விட்டு ஒன்றும் இல்லை. பருத்தி இல்லாமல் நூல் இல்லை, நூல் இல்லாமல் ஆடை இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே கலந்தது. நீ உண்மையாக என்னை ஞாபகமாக இரு, என்னை நினச்சிக்கிட்டே இரு, என்னை மனசில் நினச்சிக்கிட்டே இரு, போகிற காரியத்தை நினச்சிக்கிட்டே இரு, போகிற காரியங்கள்லாம் வெற்றி அடையும், உனக்கு சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்து வச்சிருவேங்கிறத பெரிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகளை வந்து சாமி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே நம்ம அதில் வந்து சத்தியமும் இருக்கணும், நிச்சயமும் இருக்கணும். பிறரோட மகிழ்க்கு மகிழ் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து நம்ம பிறருடைய சந்தோஷத்துலேயும் சரி, எதுலேயுமே சரி, நம்ம வந்து அவங்கள துன்பப்படுத்தியால் வந்து நம்ம ரசிப்பதை காட்டிலும் அவங்கள மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நம்ம கண்டு அதே மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் சொல்லி கொடுத்து, இந்த பக்தி மார்க்கத்துலேயும் சரி, எந்த மார்க்கத்துலேயும் சரி, நீ எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றையை நீ கடத்தேற பார்க்கணும், பிறரை கடத்தேறதுக்கு வழியும் சொல்லு. அந்த விஷயத்தில் வந்து நம்ம யாரும் பின்வாங்கிடக்கூடாது. நீ இப்படிலாம் இருந்தோம்னா பல விஷயங்களை நம்ம ஞாபகமாக இருப்போமோ, அது தியானம் போக்குவரத்து இருந்தால் தானே நம்மளை ஒரு கடைசார முடியுங்கிற நினைப்பில் இருக்கும்போது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சாப்பாடு சமைக்கி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி மாவாட்டி துணி துவைச்சு ஒரு குடும்பத்தை பார்க்குதுன்னா அந்த பெத்த தாய் என்ன சொல்லும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் நானே செஞ்சுட்டேன், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நீ எப்பவும் போல் நீ நியாயமாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீ பேரும் புகழோட வாழணும், நீ எதுவும் கொண்டாந்து எனக்கு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தாய் நினைக்காது. அதுபோல் நம்ம இறைவனாகப்பட்ட சச்சிதானந்த சத்குரு சகலத்தையும் உனக்காக நான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், தியானமாக இருக்கட்டும், போக்குவரத்து, எல்லா விஷயங்களுமே உனக்காக எல்லாம் செய்யப்பட்டு எல்லாமே ஏற்கனவே முன்னாடியே செய்யப்பட்டு உள்ளது. நீ நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும், மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறத ஒரு அழகான ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறையா சாமியோட விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார். கேப் மரத்துட்டேருந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மழை பெஞ்சு இந்த தண்ணி ஓடைகள்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு, இந்த டயரெல்லாம் போய் இருந்துச்சு. சாமி இதெல்லாம் மட்டப்படுத்த முடியுமா அப்படின்னாரு. சரி மட்டப்படுத்துகிறேன் சாமி அப்படின்னோடனே கீழே உட்காந்து இந்த மண்ணெல்லாம் அப்படியே மட்டப்படுத்தி இந்த டயர் போன இதெல்லாம் பிரிங்கி எப்படி இருந்தது எல்லாத்தையும் மட்டப்படுத்தி எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து சமைச்சிட்டேன் சாமி சாப்பிடுவாங்கன்னு கை சாடை கும்பிட்டாங்க. இப்போ சாமி சொல்கிறாரு, நான் சாமிகிட்ட போயிட்டு வரேன் கூட சொல்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எந்திரிச்சு போகலாமான்னு கேட்குறதுக்கு மாதிரி, ஏன்டா நல்ல வேண்டாம் நல்ல இடத்துல இருக்கும்போது ஏன்டா ரோட்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவங்க சாப்பாடு கூப்பிடணும்னு சொல்லி அங்கேயே சைகை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாமி அவர் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தார், கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நினப்பும் பொழப்பும் வந்து கரெக்டான இடத்துல இப்போ சாப்பாட்டு நினப்பு வந்துடுச்சு, இது சாமிகிட்ட இருந்தது போதும் அப்படிங்கிற தீர்மானத்தை நீ கொண்டாந்துட்டியாங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நம்மளை வந்து தெளிவாக வந்து பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் சொல்லி 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 நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் நாளைக்கு சொல்லலாமா பண்ணலாமாங்கிறதெல்லாம் கூட அவங்க நாளைக்கு நம்மள்ட்ட எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து நமக்கு இனிமேல் கொண்டும் நம்ம இதில் வந்து, ஏன்னா எல்லாரும் நம்ம பயன்பெறணும். மகானை எண்ணி நம்ம வந்து எல்லாரும் ஏமாந்தோம், இது வந்து ஒரு ஏதோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்கிற மாதிரிலாம் நினச்சிடக்கூடாது. சரியான இடத்துல சரியான ஒரு நேரத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். காலங்களும் நேரங்களும், ஏன்னா இது நமக்கெல்லாம் யாருக்கும் பர்மனெண்ட் கிடையாது. இன்றைக்கி காலையில் பொழுது விடியுமோ நமக்கு நிச்சயம் கிடையாது, அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயம் கிடையாது. அதனால் நம்ம பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டோம், பேச வேண்டியதை பேசிட்டோம், யாரை இறுக்கி பிடிக்கணுமோ அவங்களை இறுக்கி பிடிச்சிக்கணும். சாமியோட நம்மளாம் நீங்கள் தியானம் பண்ணுறோன்னா செய்கிறீங்க இல்லைங்கிறத காட்டலாம், சாமி வந்து எல்லாமே அவர் கடை தேர்ந்து அவரை வழி பண்ணி வச்சுருக்காரு. அவர் கூடவே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட மித்ததெல்லாம் அவர் சாமி பார்த்துக்குவார். அவர் எங்கே சேர்க்கணுமோ அவங்க சேர்த்து விட்ருவாங்க. அதனால் எல்லோரும் நம்ம ஒன்று சேரணும். எல்லோரும் இந்த பயணத்தில், ஏன்னா சாமி சொல்லியிருக்காரு, இந்த 2 ரோடு ஃபுல்லாகிடுச்சுன்னா இன்னும் 1/2 ரோடு தான் இருக்குது. ஆகையினால இன்னும் நிறையா நம்ம சொல்லணும். இருந்தாலும் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து அது எனக்கு என்னமோ அது சொல்லலாமா அப்படிங்கிறதுனால தான். இருந்தாலும் இதை வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சாமி வந்து அது ஒரு இது மாதிரி நினைக்கிறாங்க. மெயின் வந்து உள்ளதிலே நம்ம பார்க்க போகும்போது சகலத்திலே அதிபதியான சச்சிதானந்த சர்க்குருடைய பெருங்கருணையாலே அவருடைய அனுகிரகத்தினாலே நம்ம எல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்கிறத நமக்கு நல்லா உணர்வில் தெரியுது, நமக்கு எல்லாம் தெரியுது. அவர் தான் எல்லாமே செய்கிறாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதன்படி நம்ம வாழணும். யாருக்கு எந்த துரோகங்களும் பிறருக்கு எந்த குரோதங்களும் செய்திடாமல் நல்ல விதமாக நம்ம போகக்கூடிய பயணங்களில் நம்ம வெற்றி அடையணும். எல்லா விஷயத்திலும் நம்ம கரை சேரணும் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட ஒரு மனப்பாடமே நம்ம கேட்குறது.
அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு, ஏன்னா சாமி இருக்கும்போது நல்லது கெட்ட நடக்கும்போது யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. சாமி போனதுக்கப்புறம் கூட்டம் கூடி என்ன செய்ய போகிறோம், இருக்கும்போது பக்குவம் அடையணும். அது மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு சரியான ஒரு ஆட்கள் நம்ம இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து தவிர்த்திடக்கூடாது. ஏன்னா நமக்கு காலங்கள் நேரங்களும் நீ எப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே நம்ம வந்து சரியான ஒரு வழிபோக்கு இருக்கும்போது அவங்களோடய நம்ம பயணிச்சிடணும். நமக்கு ஊருக்கு போகிறதுக்கு கடைசி பஸ் இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இதை விட்டாச்சுன்னா அப்புறம் நம்ம காலையில் போனால் அடுத்து எப்படி எத்தனை மணிக்கு பஸ் வருதுங்கிற மாதிரி அந்த பஸ்ஸை விட்டுறக்கூடாது. நமக்கு ஒரு அமைப்பை பண்ணி கொடுத்துருக்காரு பகவான். அந்த அமைப்பின்படி அவங்க சொல்படி கேட்டு, நீ என்ன சொல்கிறது, நானும் சாமியோட குருந்தேன், நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிறத விகல்பங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதனால நமக்கு சாமியோட இருந்து எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னாக்க அதன்படி நீங்கள் படிக்கலைனாலும் சரி, சத்சங்கத்தை தினந்தும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை கேட்டு புரிஞ்சாலே, காதால் கேட்டாலே போதும். நீங்கள் படிக்கணுங்கிறதுல அது உண்மையில் ஒரு 4 சத்சங்கத்துக்கும் அடிக்கடி வந்துட்டு போயிருந்தாலே அது சத்சங்கம் உங்களுக்குள்ளேயே அது உங்களை மாத்திரம். அந்த மாத்துங்கிறதா உண்மையானது. நாமளே பக்குவம் அடைய வச்சிடும். நம்ம எதையும் எந்த செயலும் படிக்கணுங்கிறதுல அதை செய்யணுங்கிறது இல்லை. இது மாதிரி அடிக்கடி இந்த சபைகளுக்கு வந்து போனாலே நம்ம சகலத்தையும் நம்மளை மாற்றிடும். நம்ம பிறவி பிணியை இப்போ விளங்கிறோம். வெறும் பாக்கியத்தைங்கிறது நமக்கு வந்து இந்த உலகத்திலிருந்து நம்ம மீண்டும் பிறவிகள் வேணுமா வேண்டாமாங்கிறது முதல்ல எல்லாமே அவர் பண்ணிக்குவார். அதை கூட நம்ம ஆசைப்பட்டு கேட்டக்கூடாது. எனக்கு இந்த பிறவி வேணும், எனக்கு மோட்சத்தை கொடு, என் ஞானத்தை கொடு, எதையுமே நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கணும், அந்த இடத்த எனக்கு கொடு, இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அது மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தில், இந்த கலியுகத்தில் எந்த வித ஒரு தவமும் எந்த ஒரு ஞானம் எந்த பாகதும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு யதார்த்தமாக வந்து நமக்கு காட்சி கொடுத்த அந்த பகவானுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து அவருடைய கருமையாக உண்மையாக நினைக்கணும். அவரை நினைச்சு நம்ம வாழ தினந்தோறும் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணுங்கிறதுனால நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவரை நினைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விடியால ஒரு 3 மணிக்கு இல்லை 4 மணிக்குள்ள எந்திரிச்சு சாதாரணமாக அவரை நினைங்க. அழகா நம்ம இங்கேயே கணக்கு நம்ம தினந்தோறும் சாமி கரூர் போயிட்டு ஒரு 6:30 மணி இருக்கும். ஒரு அம்பாசிடர் கார் வந்தது. விடிகாலம் வசண்ட நேரம், இந்த வண்டியில் ஏறு அப்படின்னாரு. நாங்கள் அப்போ தான் இறங்கி வந்தோம். நீ ஏறுடா அப்படின்னாரு. சாமி அப்படின்னு சொன்னேன். அதில் ஏற்கனவே 5 டிக்கெட் உட்காந்துருக்கு, ஃபுல்லாக இருக்குது அம்பாசிடர். நீனு போய் ஏறுங்கிறாரு. எங்கிட்ட எதில் ஏறுறது, சாமி முன்னாடி பின்னாடி எல்லாத்துலேயும் ஆள் உட்காந்துருக்கா, சாமி பின்னாடி. ஏறுடா போய் அப்படின்னு 2வது வாட்டி அதட்டினாரு. அப்போ அந்த ஆளுக்கு எப்படி, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே. சாமியை பற்றி அழகா நம்ம வந்து அவரை நினைச்சிட்டாலே சகலத்துக்கு அதிபதியான சச்சிதானந்தம். மன துதித்தவனே, ஞான சபையில் அமைத்தவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே. சகலத்தையும் அவர் நினைச்சோம்னா சகலத்துக்கும் அவருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தோடைய ஒரு மகப்பெருமையை பற்றி நம்ம பேசணும். அந்த விடிகாலம் அந்த காரில் ஏறுன்னு சொன்னோன்னே அந்த 5 பேரில் கொஞ்சம் இடம் கொடுத்து நான் உள்ள பென் சீட்டில் உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே வண்டி நகருது. ஒரு 2 தள்ளினோடனே முன்னாடி இருக்கிற ஒரு தள்ளி இறங்கு அப்படின்ட்டாரு சாமி. கதவை திறந்து சாமி ஏறிட்டாரு. அவர் இறங்கிட்டார் கீழே. வண்டி எடுன்ட்டார். அவங்க எதுக்கு வந்தாங்க, யாரு என்னன்னு தெரியல. நேராக கரூர்லேருந்து திருச்செங்கோடு போகுது வண்டி. பின்னாடி அந்த இதில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும். அது நெருக்கி அவங்கெல்லாம் முணங்குற கொஞ்சம் தூரம் போகும்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இவ்வளோ தூரம் என்னென்ன புரியல, என்னங்க நம்ம வந்த வேலை என்ன, இப்படி சாமி எல்லாம் வந்துக்கிட்டு அவரும் முன்னாடி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக போயிடுச்சு. திருச்செங்கோடு போய் ஒரு சுற்று, திருப்பி நேராக பழனி. கணக்கம்பட்டிக்கு விடானாரு, கையை மட்டும்தான் காம்பாரு. திருப்பி இங்கேருந்து வந்துட்டு பழையபடியும் திருச்செங்கோடு போய் சுற்றி பழையபடியும் பழனி. இப்படியே போகிறவருக்கு நைட்டு ஆயிடுச்சு. நைட்டும் விடலை. பழனிலேருந்து திருப்பி வண்டி விடுறான்ட்டாரு. சாப்பிடல, ஒரு இடத்துல டீ கூட குடிக்கல. நேராக போய் கடைசியாக கரூரில் போய் இந்த பாலசாமி ஒருத்தர் வருவார். அவர் வீட்டில் நிப்பாட்டினோன்னே அதுக்குள்ளேயும் இவங்க முனத்து சண்டை தெரியாதனமாக அந்த வந்து மாட்டிக்கிட்டு ஒம்பேச கேட்டு வந்து நாங்கள் வந்தோம் இணையா இந்த மாதிரி இவர் விட மாட்டேங்கிறாரு, வண்டியும் விட மாட்டேங்கிறாரு, நம்மளையும் இப்போ போக விட மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கடைசியில் அங்கே இறங்கினோடனே அந்த காரை மாற்றி
உள்ளுக்கு இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொண்டே அந்த வண்டியில மாத்தி சாமி அப்படின்னாரு. மாத்தி முடிச்சோடனே இவங்களெல்லாம் அந்த வண்டி எடுத்து நீங்க போங்கடா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கார்ல மாறி இந்த சீட்ல உட்கார சொல்லிட்டு என்னை திருப்பி போயிட்டு இருந்தார். இந்த போக்குவரத்துல போகும்போது இவங்க என்ன பேசி இருந்தாங்களோ நான் சாமியிட நம்ம எப்பொழுதும் பண்ற தியானத்தை அந்த இதை பண்ணிக்கிட்டு சாமி கிட்ட உள்ள அதை நினைச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது நல்லது கெட்டதுன்றது கூட எனக்கு அப்ப தெரியாது. சாமிகிட்ட தியானம் பண்றோம், நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு செய்யறோம். அவர் ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கலைங்கிறதெல்லாம் தெரியாதுங்கிற நிலையில இருந்துகிட்டு போயிட்டு வரும்போது விடிகாலம் கணக்கம்பட்டிக்கு வந்து அந்த வண்டி நின்றுச்சு. அவர் பிக்கத்தில் அவர் மச்சனையும் சொல்றாரு, சாமி 10 நாள் இல்லை 1 மாசம் ஆனாலும் அவர் இறங்க விட மாட்டார் உங்களையும். நீங்க ஏதோ குடும்பத்தோட வந்து இப்போலாம் தெரியல, நீங்க டக்குன்னு இறங்கிருங்க, அவர் இப்போதைக்கு விட மாட்டார் உங்களை அப்படின்னாரு. சாமி சொன்னா தான் நம்ம இறங்கணும், சாமி தானே ஏறி உட்கார சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்லை சாமி இறங்கி கேட்டு பாருங்க என்ன சொல்றாரு, உட்காருன்னு சொன்னா உட்காந்துங்க அப்படிங்கிறாரு. சரி அவர்கிட்ட காரு நம்ம போய் என்ன செய்ய முடியும், அவர் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறாரு போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு வண்டி விட்டு இறங்கி சாமி முன்னாடி உட்காந்துருக்காரு. சாமி இறங்கலை. சாமி அப்படின்னு சொன்னேன். ஏண்டா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு நீ இதெல்லாம் செய்யலாமாடா, நல்லா தானே நேற்று பூரா படிச்சுக்கிட்டு வந்தேன்,